ப்ளீஸ் விசிட்டர். இப்போ முடிஞ்சால் ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். ஹாப்பி நியூ இயர். ஆமென். உங்கள் எல்லாருக்கும் புது வருட நல்வாழ்த்துக்கள், புது வருட ஸ்தோத்திரங்கள். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இமாரானமா ஷகதர லபரனியா. ஓகே, தேங்க்யூ ஜீசஸ். ஓகே, சர்வீஸ் முடிஞ்சோடனே மற்ற காரியங்களை செய்யலாம். ஓகே, தேங்க்யூ ஜீசஸ். ஓகே, நமக்கு நேரம் இல்லை. வாங்க எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு வாங்க. கர்த்தர் நல்லவர். ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓகே, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி. தயவுசெய்து உட்கார்ந்து கொள்ளுங்க. தயவுசெய்து உட்காருங்க. நம்ம சர்வீஸ் முடிஞ்ச உடனே மற்றவங்களை விஷ் பண்ணுவோம், மற்ற காரியங்களை செய்யலாம். தயவுசெய்து குறிய நேரம் தான் நமக்கு இருக்குது. பரிசுத்த பந்தி இருக்கிறது. அதனால் தயவுசெய்து நீங்கள் உட்கார்ந்து கொள்ளும்படியாக தயவாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வருஷம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆமென். இந்த வசனம் சவுல் ராஜா தாவீதை பார்த்து சொன்ன வார்த்தை. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த வருஷம் நீங்கள் எங்களுக்கு என்ன வார்த்தையை நீங்கள் கொடுத்து எங்களை நீங்கள் கனப்படுத்த நீங்கள் விருப்பப்படுகிறீங்க, இந்த ஜனத்தை நீங்கள் தேற்ற விருப்பப்படுகிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து இருந்த பொழுது தேவன் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார். நான் அப்போ சொன்னேன், இந்த வார்த்தை எனக்கு கன்ஃபர்மேஷன் வேணும் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் இதை உறுதிப்படுத்தணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்த பொழுது தேவன் அநேக காரியங்கள் நிமித்தம் இந்த வார்த்தையை தேவன் உறுதிப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கடந்த வாரத்தில் பாஸ் எந்திரிச்சு நின்ன உடனே இந்த வார்த்தையை சொன்னாங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு தீர்க்கதரிசியினுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்துச்சுன்னா அதுதான் ஒரு கன்ஃபர்மேஷன். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தை உங்களுக்குரியது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார். இந்த வார்த்தை சொன்னது எதுவோ சவுல் தாவீதை பார்த்து சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் நம்புகிற தெய்வம், ஆமென், ஹல்லேலூயா, நம்ம நம்பிக்கையாக கொண்டிருக்கிற தெய்வம் இன்றைக்கு உங்களை எண்ணி பார்த்து இந்த வார்த்தையை சொல்றாரு. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்கிற வார்த்தையை ஆண்டவர் உங்களை என்ன பார்த்து சொல்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என்ன பார்த்து சொல்லியிருக்கிறார். ஆமென். ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லியிருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பார்த்து சொல்லியிருக்கிறார். ஆமென். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் பெரிய காரியங்களை செய்வேன், நான் மென்மேலும் பலப்படுவேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்குரியது, இந்த வார்த்தை என் குடும்பத்துக்குரியது. தேவன் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், தேவன் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். என் குடும்பத்தில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார், என் குடும்பத்தை தேவன் பலப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உலகம் நினைக்கும் நம்மளை பார்த்து அற்பமான ஜனங்கள், வீக்கான ஆட்கள், வயது போன ஆட்கள், இவங்களால ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நினைக்கும், சொல்லும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை என்னையும் பார்த்து நீ பெரிய காரியங்களை செய்வார், நீ பெரிய காரியங்களை செய்வார், நீ பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சத்துரு நம்மளை அழிச்சிடலாம் நினைக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. இவங்க தானே நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நினைக்கலாம், இவங்க தானே அப்படின்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மென்மேலும் பலப்படுவார். உன்னை அழிக்க நினைக்கிற சத்துருவுக்கு முன்பதாக நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ உன்னை அழிக்க நினைக்கிற சத்துருவுக்கு முன்பதாக நான் இந்த வருஷம் பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த சபைக்கு தேவன் கொடுக்கிற வாக்கு தத்துவம் இதுதான். இந்த சபையை தேவன் பலப்படுத்துவார். அவருடைய பலம் இந்த சபையில் விளங்குகிறதை இனி வரும் நாட்களில் நம்முடைய கண்கள் காணும்.
ஆமென், ஹல்லேலூயா. இந்த பகல் வேளையில நாங்கள் கூடி ஜெபிக்கிற வேளையில தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்தை அளவில்லாமல் மூடினதை என்னால் உணர முடிந்தது. தேவனுடைய மகிமை இந்த இடத்தை கரபுரண்டு ஓடினதை எங்களால் அனுபவிக்க முடிந்தது. ஆமென், ஹல்லேலூயா. வாக்கு தத்துவத்தினாலே தேவன் நிரப்பினார். ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய செய்கையை, என்னுடைய கரத்தின் கிரியைகளை இனி பார்ப்பீங்க சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்கு ஆதாரமாக தான் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஏதோ இந்த வருஷத்துக்காக உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. ஏதோ இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டதல்ல இந்த வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நீங்க உங்க தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு என்று தேவன் வைத்திருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தேவன் உங்களுக்கென்று உங்க தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே தேவன் அதை வைத்திருந்தார். அதை நம்ம அறியல. இந்த வேத பகுதியை நம்ம எத்தனையோ முறை வாசித்திருந்திருக்கிறோம், எத்தனையோ முறை நம்ம வாசித்திருக்கோம். நம்ம நினைச்சோம் இது சவுல் தாவீதுக்கு சொன்னது. ஆமென், இந்த வார்த்தை சவுல் தாவீதுக்கு சொன்னதுன்னு. நான் அந்த வசனத்தை தேவன் எனக்கு கொடுக்கும் பொழுது சொன்னாரு, நான் உன் தாயின் கருவிலே உருவாக்கும் முன்னே இந்த வார்த்தையை நான் உனக்கென்று வைத்தேன். இந்த வார்த்தையை நான் உனக்கென்று வைத்திருக்கிறேன். இந்த வார்த்தையை உன் சபைக்கென்று வைத்திருக்கிறேன். இந்த வார்த்தையை உன் குடும்பத்துக்கென்று நான் வைத்திருக்கிறேன். இந்த வார்த்தையை உன் பிள்ளைகளுக்கென்று நான் வைத்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நமக்குரியது. 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 ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே தேவன் இந்த வார்த்தை வைத்தார். ஆமென். அதை சில நேரத்தில் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. இப்படி தான் ஒரு தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் சொன்னார். எரேமியா தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆமென். இந்த வார்த்தையை எரேமியா தீர்க்கதரிசிட்ட சொல்லும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசியால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆமென். அவன் பிறக்கிறதற்கு முன்பதாகவே தேவன் அவனை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதை கட்டளையிட்டு இருந்தார். அவனால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் அந்த வார்த்தையை கேட்ட பொழுது சொல்றான், நான் இன்னும் சிறு பிள்ளையா இருக்கிறேனே. ஆமென், ஹல்லேலூயா. நான் பேச அறியேனே. 6வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். 7வது வசனம், ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவரை எல்லாம் நீ பேசுவாயாக. ஆமென், ஹல்லேலூயா. என் தேவன் வல்லமை உள்ளவர். இந்த வார்த்தையை நம்ம தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே தேவன் வைத்திருக்கிறார். அநேக ஜாதிகளுக்கு, இந்த தேசத்துக்கு, மற்றவர்களுக்கு நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக. ஆமென், ஹல்லேலூயா. உலகம் சொல்லும் நீ சபிக்கப்பட்டவன் சொல்லிட்டு, உலகம் சொல்லும் அவனிடத்துல ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லும். ஆனா ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வாதமாய் கட்டளையிட்டு இருக்கிறேன். இந்த தேசத்துக்கு நான் உன்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறேன். இந்த சபைக்கு நான் உன்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறேன். உன் குடும்பத்துக்கு நான் உன்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறேன். உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நான் உன்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. நீ பெரிய காரியங்களை செய்வாய். நீ பெரிய காரியங்களை செய்வாய். ஆமென். பெரிய காரியங்களை செய்கிறதுனா என்ன? ஆசீர்வாதம்னா என்ன? கர்த்தர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்க இருக்கிறார். ஆசீர்வாதம் என்றால் என்ன? இன்னைக்கு நிறைய பேருக்கு அது என்னன்னே தெரியல. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்தது தான் ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த உலகத்தில் தோன்றின முதல் மனிதனை
பிதாவாகிய தேவன் ஆசீர்வதித்தார். அதுதான் இருக்கிறதுலே பெரிய ஆசீர்வாதம். அதே போல ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் கிடையாதுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை பார்க்கும் பொழுது, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி, ஆமென், சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இதுதான் ஆசீர்வாதம். இதுதான் ஆசீர்வாதம். ஆமென். என்ன ஆசீர்வாதம்? நீங்க பழுகி பெருகணும். நீங்க பழுகி பெருகணும். ஆமா, பூமியை நீங்க நிரப்பணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, நீங்க பழுகணும், நீங்க பெருகணும். பூமியை அந்த பெருக்கத்தினால என்ன செய்யணும்? நிரப்பணும். 4வதாக அந்த பூமியை நீங்க கீழ்ப்படுத்தணும். பூமியில உள்ளவைகள் உங்களை கீழ்ப்படுத்தக்கூடாது. நீங்க அந்த பூமியில் உள்ளவைகளை நீங்க கீழ்ப்படுத்தணும். ஆமென், ஹல்லேலூயா. 5வது கொடுக்கிற ஆசீர்வாதம், நீங்க அதை ஆண்டு கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவைகள் உன்னை ஆளக்கூடாது, நீ அவைகளை ஆள வேண்டும். இதுதான் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு மற்ற காரியங்கள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றன, அது அல்ல. ஆமென், நாம் அவைகளை ஆள வேண்டும். ஆமென். பணம் நம்மளை ஆளக்கூடாது, அதிகாரங்கள் நம்மை ஆளக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. பொருட்கள், நம்ம காண்கிற காரியங்கள் நம்மை என்ன செய்யக்கூடாது? ஆண்டு விடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. நாம் அவைகளை ஆள தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அதுதான் நமக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வருஷம் தேவன் உங்களை எண்ணி பார்த்து சொல்லுகிறது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவன்? எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவன்? எதனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் கேட்ட பொழுது, ஆமென், வேதாகமத்திலிருந்து ஒரு நபரை ஆண்டவர் எனக்கு காட்டி, நான் அவனை எப்படி எரேமியாவை தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னமே நான் அவனை தெரிந்தெடுத்து அவனை தீர்க்கதரிசியாக நான் அபிஷேகம் பண்ணி அவனை திட்டம் பண்ணினேனோ, அதே போல் இந்த மனுஷனையும் நான் திட்டம் பண்ணேன். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவனுக்குரிய ஆசீர்வாதத்தை எல்லாம் நான் அவனுக்கு இந்த வருஷம் நான் தருவேன் என்று கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 45ஆம் அதிகாரம் 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாததும் உனக்கு என் நாமம் தரித்தேன், அறியாதிருந்தும் உனக்கு என் நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டி கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகளை செய்கிறவர் என்று சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். இந்த கோரேசு
ஆமாம், உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் கோரேசை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த கோரேசு யூத அல்ல, தேவனுடைய சந்ததியில் உண்டானவன் அல்ல. ஆமென். இவன் விக்கிரகங்களை வழிபடுகிறவனாக இருந்தாலும் அந்நியனாக இருந்தாலும் தேவன் இவனை முன்குறித்திருந்தார். ஏன் தெரியுமா? தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனுக்கு ஒரு மனிதன் தேவை. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை மேலே நம்ம இருக்கலாம். ஆமென். ஒருவேளை நம்ம பாவத்தில் இருக்கலாம், நம்ம தேவனை அறியாமல் இருந்திருக்கலாம். இதுவரைக்கும் நம்ம பாவமான வாழ்க்கையில் இருந்தது உண்மை, இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. தேவனை மறுதலித்தது உண்மை, தேவனுக்கு உண்மையாக இல்லாமல் இருந்தது உண்மை. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஒரு கோரேஸ் தேவைப்பட்டான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த 2026 தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய சபையை கட்டுவதற்கு ஒரு கோரேஸ் தேவை. அதுதான் நீங்களும் நான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த கேரக்டரை, இந்த நபரை என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தைகளை நான் கேட்கும் பொழுது என் ஆண்டவருக்குள்ளே நான் அக மகிழ்ந்தேன். ஆமென், ஹல்லேலூயா. நீர் எவ்வளவு நல்ல தகப்பன் ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்ல தகப்பன் ஆண்டவரே. நமக்கு தெரியாது நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு, நமக்கு தெரியாது நம்முடைய எதிர்காலம் என்னன்னு என்பது நமக்கு தெரியாது. ஆமாம், எதிர்காலத்தை குறித்து சொல்கிறவனே பார்த்தோன்னா அவன் எதிர்காலம் தெரியாமல் தான் சில இடத்துல என்ன செஞ்சிட்ருக்கிறான், உட்காந்து மற்றவங்களுக்கு எதிர்காலம் சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன், நமக்கு வாக்கு கொடுத்த தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அவர் ஆதியும் அந்தமுமானவர், அவர் முந்தினவரும் பிந்தினவருமானவர். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் இருக்கிறவராகவே அவர் இருக்கிறவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவர் தான் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கோரேசுக்கு சொன்ன வார்த்தையை இந்த வருஷம் நான் உனக்கு கொடுக்குறேன். ஆமென், ஹல்லேலூயா. கோரேசுக்கு சொன்ன வார்த்தையை நான் என்ன செய்கிறேன்? நான் உனக்கு கொடுக்குறேன். ஏசாயா 44 அதிகாரம் 28வது வசனத்தை ஆண்டவர் என் கண்ணில் காட்டினார். கோரேசை குறித்து, அவன் என் மெய்ப்பன். ஆமென், ஹல்லேலூயா. அவன் என் மெய்ப்பன். அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. இந்த கோரேசு எனக்கு பிரியமானவன். அவன் எருசலேமை பார்த்து நீ கட்டப்படுன்னு சொல்லுவான், தேவாலயத்தை பார்த்து நீ அஸ்திபாரப்படு அப்படின்னு சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் அவன் நிறைவேற்றுவான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆமென், ஹல்லேலூயா. நம்மை கொண்டு தேவன் ஜனங்களை கட்டுவார், இந்த தேசத்தை கட்டுவார், இந்த சபையை கட்டுவார், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை எனக்குரியதுன்னு விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எனக்குரியது. கோரேசை பார்த்து சொன்ன வார்த்தை எனக்குரியது. ஆமென். நான் எருசலேமை கட்டக்கூடியவன். ஆமென். நான் பட்டணங்களை கட்டக்கூடியவன். நமக்கு முன்னாடி இருக்கிற பட்டணத்தை பாருங்க, பாலடைஞ்சி போய் இருக்குது. ஆமென். பாவத்தினால நிரம்பி போய் இருக்கிறது, அக்கிரமத்தினால நிரம்பி போய் இருக்கிறது, அசுத்தமாக இருக்கிறது, விக்கிரக ஆராதனையினால நிறைந்து இருக்கிறது. அவைகளை எல்லாம் சுத்திகரிக்கணும்னா ஒரு கோரேஸ் எழுமணுங்க, ஒரு சபை எழுமணும்னா, இந்த தேசம் கட்டப்படணும்னா ஒரு கோரேஸ் எழுமணும். ஆமென், ஹல்லேலூயா. தேவாலயம் தேவனுக்கென்று கட்டப்பட வேண்டுமானால் ஒரு கோரேஸ் எழுமணும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் இன்றைக்கு உங்களை என்னை எழுப்ப அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சரி, அந்த வசனத்திலிருந்து நான் 5 காரியங்களை உங்களோடு கூட நான் சொல்லி நான் இந்த ஆராதனையை நான் நிறைவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். ஆமென். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே இந்த வார்த்தைகளை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஏசாயா 45 அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம வாசித்தபடி
ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பதாக. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். நான் எதனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தெரியுமா? கர்த்தரை நீ அபிஷேகித்திருக்கிறார். நான் எதனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தெரியுமா? நான் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நான் எதனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தெரியுமா? ஆமென். கர்த்தரை நீ அபிஷேகித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை நீ அபிஷேகித்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க பிரதர். ஆமென். பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் எதனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தெரியுமா? கர்த்தரை நீ அபிஷேகித்திருக்கிறார். கர்த்தரை நீ அபிஷேகித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். அதனால நம்ம இந்த வருஷம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய பாக்கியம், நீங்களும் நானும் கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவர். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த கோரேசு தேவனுடைய சந்ததியில் பிறந்தவன் இல்லை, அந்நிய இனத்தான சேர்ந்தவன். ஆமென், ஒரு அந்நிய ராஜா. ஆனால் தேவனுடைய அபிஷேகம் அவனுக்குள்ளே இருந்தது. தேவன் அவனை அபிஷேகித்திருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. மனிதர்கள் சில நேரத்தில் நம்முடைய அபிஷேகத்தை சந்தேகிப்பார்கள். சில நேரத்தில் மனிதர்கள் அந்த அபிஷேகத்தையே நான் கொடுத்தேன், நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் தேவன் ஒரு மனிதனை அபிஷேகிப்பாரானால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் அவன் இருப்பான். இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் பொழுது என் இருதயம் நடுங்கினது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பார்த்து சொன்னாரு, மனுஷன் உன்னை அபிஷேகிக்கல, நான் உன்னை அபிஷேகித்திருக்கிறேன். அதனால நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ எதனால ஆசீர்வதிக்கப்பட்டவன் தெரியுமா? நான் உன்னை அபிஷேகித்திருக்கிறேன். உன் தாயின் கருவில் நீ உன் எலும்புகள் உருவாவதற்கு முன்னமே நான் உன்னை அபிஷேகித்திருக்கிறேன். உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நீ பெரிய காரியங்களை செய்வாய். தேவன் எதற்காக நம்மை அபிஷேகித்திருக்கிறார் தெரியுமா? நம்மளை பெரிய காரியங்களை செய்யும்படியாய். தேவன் நம்மை எதற்காக அபிஷேகித்திருக்கிறார் தெரியுமா? நம்ம பலப்படும்படியாய். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாதாரண மனுஷனாக இருந்தால் நம்மளால் பலப்பட முடியாது. சாதாரண மனிதனாக இருந்தால் ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியாது. தேவனுடைய அபிஷேகம் உங்களுடைய சிரசின் மீது இருக்குமானால் நீங்கள் உலகத்தை அசைக்கிறவர்களாய் நீங்கள் மாறுகிறவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. என்றைக்கு சீஷரின் மீது தேவனுடைய அபிஷேகம் இறங்கினதோ அன்றைக்கு அவர்கள் உலகத்தை கலக்குகிறவர்களாய் மாறினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அன்றைக்கு உலகத்தை கலக்கினவர்களாய் மாறினார்கள். அன்றைக்கு ஜனங்கள் எல்லாரும் அவர்களை பார்த்து சொன்னாங்க, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் ஒரு கோரேசை அபிஷேகம் பண்ணினது போல, ஆமென், இன்றைக்கு தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணுவது எதற்குனா இந்த தேசத்தை கலக்குவதற்காக. ஆமென், ஹல்லேலூயா. தேசத்தை விடுவிப்பதற்காக, தேவன் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்வதற்காக தேவன் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். தேவன் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொன்னீங்கன்னா அந்த அபிஷேகம் வல்லமையாய் கிரியை செய்யும். ஆமென் சொன்னீங்கன்னா வல்லமையாய் அந்த அபிஷேகம் கிரியை செய்யும். அந்த அபிஷேகம் கரை புரண்டு உங்க வாழ்க்கையில் இந்த வருஷம் ஓடுகிறத உங்களால் உணர முடியும். இந்த அபிஷேகத்தை யாராலும் தடுக்க முடியாது, எந்த சத்துருவாலும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அன்றைக்கு சீஷர்கள் மேல் இறங்கின அதே அபிஷேகத்தின் வல்லமை இன்றைக்கு இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற உங்கள் மீது அவருடைய வல்லமை இறங்கும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் எனக்குரியது. இந்த அபிஷேகம் எனக்குரியது. இந்த வார்த்தை எனக்குரியது. தேவன் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்திலே முதல் மணி நேரத்திலே அவருடைய அபிஷேக தைலத்தை என் சிரசு மேலே ஊற்றுகிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நான் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், ஆமென், நான் பெரிய காரியங்களை செய்யும்படியாய், நான் பலப்படும்படியாய் தேவன் என்னை அபிஷேகிக்கிறார். இந்த அபிஷேகம் எதற்குனா நம்மளை சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை போதித்து நடத்துவதற்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், அதற்காக இந்த
காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, சத்தியம் அபிஷேகம் போதித்து நடத்துன்னு சொல்லிட்டு தவறுதலாக நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அந்த அபிஷேகத்தில் நீங்கள் நிலைத்திருங்க. நிலைத்திருந்தீங்கன்னா பெரிய காரியங்களை செய்வீங்க. நீங்கள் நிலைத்திருந்தீங்கன்னா நீங்கள் பலப்படுவீங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அந்த அபிஷேகம் நிலைத்திருக்கும். ஆனால் அது நிலைத்திருக்கணும்னா நம்ம அதை பாதுகாக்க வேண்டும். அதை பாதுகாக்க வேண்டும். அதை பாதுகாக்கலைன்னா அந்த அபிஷேகத்தை நம்மளால் நிலைத்து வைத்திருக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. இந்த வார்த்தைக்கு தான் நான் சொன்னேன். நான் இந்த வார்த்தையில் கவனமாக இருக்கணும். ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு ஜனங்கள், ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற வார்த்தைகளை அல்லல் தட்டக்கூடாது. ஆமென், ஆமாம். அதை தட்டுனா நாம் இந்த அபிஷேகத்தை இழந்து போவோம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமாம், சவுலுக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. ஆமென், சவுல் ராஜாவுக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. தீர்க்கதரிசி சொன்னார், நான் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணு. ஆமென், நான் வருகிற வரைக்கும் நீ என்ன செய்ய, வெயிட் பண்ணு. நான் வந்ததுக்கப்புறம் பலி செலுத்துறதுக்கு பின்பதாக நீ யுத்தத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். ஆனால் ஊழியக்காரனுடைய சத்தத்துக்கு, தீர்க்கதரிசியினுடைய சத்தத்துக்கு அவன் என்ன செய்யலை, செவி கொடுக்கலை. அவன் தனக்கு மேலே இருந்த அபிஷேகத்தை அவன் மேன்மை பாராட்டினா அவன் அபிஷேகத்தை இழந்து போனான். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய அபிஷேகத்தை நம்ம காத்து கொள்ளணும்னா கீழ்ப்படிய வேண்டியவர்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆமென், தேவனுடைய மனிதர்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும். அவருடைய வார்த்தைகளை நம்ம கனப்படுத்தணும். அதை அல்லல் தட்டக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. நீதிமான் கொட்டுவது என் தலைக்கு எண்ணெய் வார்த்தது போல் இருக்கிறதுன்னு சொல்லி தாவீது சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நீ ஊழியக்காரர்கள், தேவனுடைய மனிதர்கள், தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம தயவாய் அதை என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். 2வது, கோரேசுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். ஆமென், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் எதனால ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொன்னால், அவன் வலது கையை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறதாவது, தேவன் அவனுடைய வலது கையை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறதாவது, அவனுடைய வலது கையை பிடித்து ஆண்டவர் அவனுக்கு காரியங்களை என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். இந்த கோரேஸ் ராஜா ஒரு சாமர்த்தியமான ராஜா. ஆமென், அவன் யுத்தத்தில் ரொம்ப சாமர்த்தியமான திட்டங்களை வகுத்து அவன் ஜெயித்தான் என்று நம்ம சரித்திரத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆமென், எந்த எதிரியையும் தன் வசமாய் திருப்பி கொள்வதில் அவன் சாமர்த்தியம் உள்ளவன். ஆமென், ஏன் அப்படின்னா அவனுக்குள்ளே இருந்து ஏவுகிறவர் ஆவியானவர். ஆமென், அதுக்கு முந்தின வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். எரேமியா 51ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அம்புகளை துலக்குங்கள், கேடயங்களை நன்றாய் செப்பனிங்கள், கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார், பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பலி, இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பலி. ஆமாம், அவர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார். இந்த கோரேசனுடைய ஆவியை தேவன் எழுப்பினார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவன் அவனுடைய வலது கையை பிடித்து நின்று அவனுடைய ஆவியை எழுப்பினார். அவனுக்கு செய்ய வேண்டியதை அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருந்தார்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தாவீது 73ஆம் சங்கீதம் 23ஆவது வசனத்தில் சொல்லும் பொழுது, ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து நீர் தாங்குகிறேன். நான் உம்மோடு கூட இருக்கும் பொழுது எல்லாம் நீர் என் வலது கையை பிடித்து நீர் என்ன செய்கிறேன், நீர் தாங்குகிறீர். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம கையை அவர் பிடிச்சி தாங்கிட்டார்னா, நம்ம கூட அவர் இருந்துட்டார்னா, நம்மளை எதுக்கிறதுக்கு வேற யாருமே இருக்க முடியாது.
ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ஒரு குழந்தை, ஒரு தகப்பன் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆமாம், அந்த குழந்தை தகப்பன் கையை பிடித்திருந்தது, தகப்பன் அந்த குழந்தை கையை பிடித்திருந்துன்னா குழந்தை தைரியமாக நடந்து வரும். அந்த காரியம் ரோடு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனிதர்கள் அவர்களுக்கு எதிராய் வந்தாலும் சரி, அந்த குழந்தைக்கு என்ன தெரியுமா தைரியம்? நான் என் தகப்பன் என் கையை பிடிச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இவங்கெல்லாம் இனி ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு தைரியம் அந்த குழந்தைக்குள்ளே இருக்கும். இந்த இயேசு, நம் ஆராதிக்கிற தேவன், இன்றைக்கு உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறாரு, இந்த வருஷம் நான் உன் கையை பிடித்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் பவுல் சொல்கிறாரு. 31வது வசனத்திலிருந்து வாசிச்சிங்கன்னா, இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருக்கிறது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் நம்ம கையை பிடிச்சிட்டு நம்ம கூட நிற்கிறப்ப நம்மளை யாராவது குற்றம் சாட்ட முடியுமா? முடியாது. ஆமென். தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆமென். தேவனே அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். தேவனே அவனை ஆசீர்வதித்து இருக்கிறார். தேவனே அவனை பெரிய காரியங்களை செய்யும்படியாக அவன் கரத்தை பிடித்து இருக்கிறார். அப்போ மனுஷன் என்ன செய்ய முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. 37வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஆமென், ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஏன்னா அவர் என் கையை பிடித்திருக்கிறார். முற்றிலும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். இந்த வருஷத்தில் தேவன் கோரேசனுடைய கையை பிடித்தது போல உங்களுடைய கையை அவர் பிடிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் பிடிக்கும் பொழுது நீங்களும் நானும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். இந்த 12 மாதமும் நாம் எதிர்பார்க்கிற 12 மாதத்திலையும் ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென், ஹல்லேலூயா. சத்துரு தோற்று போனா இயேசு ஜெயம் எடுத்தார். ஆமென். ஜெயம் எடுத்தவர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஜெயம் எடுத்தவர் நம் கரத்தை அவர் பிடித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் முற்றிலும் அவராலே ஜெயிக்கிறவர்களாய் நாம் வாழ்வோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ஆண்டவர் கோரேசுக்கு சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, ஆமென், ஆண்டவர் சொல்றாரு, கோரேசுக்கு முன்பதாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நாம் எதனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா, நமக்கு இந்த தேசத்தில் இருக்கிற ஜாதிகளை, ஜனங்களை தேவன் நம் கரத்தில் ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. எரேமியா 51ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இருந்து ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர் நம்ம கரத்தில் இதை கொடுப்பார் அப்படின்னு சொன்னால், நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமும் ஆனவன். நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன், உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன், உன்னை கொண்டு குதிரை வீரனையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு ரதத்தையும் ரத வீரனையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு புருஷனையும் ஸ்திரீயும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு கிழவனையும் இளங்கனையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு வாலிபனையும் கன்னியையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு மெய்ப்பனையும் அவனுடைய மந்தையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு உழவனையும் அவனுடைய உழவு காளைகளையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு அதிபதிகளையும் அதிகாரிகளையும் நொறுக்குவேன். பாபிலோனுக்கும் கல்தேர் தேசத்தில் சகல குடிகளுக்கும் அவர்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக சீயோனில் செய்த அவர்களுடைய எல்லா பொல்லாப்புக்காகவும் பழி வாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நம்மளை கொண்டே தேவன் நொறுக்குவாருங்கிறது அழிக்கிறது அல்ல. இந்த ஜனங்களை எல்லாம் தேவன் நமக்கு ஒப்பு கொடுப்பார். வாலிபர்களை ஒப்பு கொடுப்பார், கன்னியர்களை ஒப்பு கொடுப்பார், வயதானவர்களை ஒப்பு கொடுப்பார். ஆமென். பாவத்தில் இருக்கிற ஜனங்களை ஒப்பு கொடுப்பார், விக்கிரகத்துக்கு முன்னாடி இருக்கிற ஜனங்களை ஒப்பு கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனை அறியாத ஜனங்களை தேவன் நமக்கு ஒப்பு கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனை எதிர்க்கிற விரோதிக்கிற ஜனங்களை, நாத்திகர்களை தேவன் நமக்கு ஒப்பு கொடுப்பார்.
நாம் ஜெபிக்கிற வண்ணமா இவர்களை எல்லாரையும் நான் உனக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஜாதிகளை நான் உனக்கு கீழ்ப்படுத்துவேன், ஜாதிகளை நான் உனக்கு கீழ்ப்படுத்துவேன், ஜாதிகளை உனக்கு நான் கீழ்ப்படுத்துவேன். நீ எந்தெந்த ஜாதிகளுக்கு முன்பதாக நின்று என்னுடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறாயோ, எந்தெந்த ஜாதிகளுக்கு முன்பதாக என் நாமத்தை நீ அறிக்கையிடுகிறாயோ, அவர்களுக்கு மேலா நான் உன்னை உயர்த்துவேன். அவர்கள் உன் சத்தத்தை கேட்பார்கள், உன் வசனத்தை, உன் வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஜாதிகளை கீழ்ப்படுத்துவார். ஆமென். கோரேசுக்கு சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அது நிறைவேறுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த சபைக்கு அந்த வார்த்தை நிறைவேறுகிறது. ஆமென். ஜாதிகளை இந்த சபையிலே தேவன் கொண்டு வருவார். ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆமென், திரளான ஜாதிகள் உன் பக்கமாய் திரும்பும், உன் வசமாய் திரும்பும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும் என்கிற வேத வசனம் இந்த சபையில இந்த வருஷம் நிறைவேற தேவன் உதவி செய்வார். ஆமென். ஜாதிகளின் பலத்த சேனைகளை தேவன் இந்த பக்கம் கொண்டு வருவார். ஆமென், ஹல்லேலூயா. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். ஆமென். தேவனுடைய கரம் அதை செய்யும், தேவனுடைய கரம் அதை செய்யும், தேவனுடைய கரம் அதை செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். எதனால இது நடக்கும்னா நாம் விசுவாசிக்கிறவர்னாலே. ஆமென். நம்ம விசுவாசிக்கிறோம், நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இந்த வருஷத்துல நம்ம ஜாதிகளை ஜெயிப்போன்னு விசுவாசிக்கிறீங்களா? ராஜ்யங்களை ஜெயிப்போம் நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறோம், நீதியை நடப்பிக்க போகிறோம், நாம ஜெயிக்க போகிறோம், ராஜ்யங்களை ஜெயிக்க போகிறோம். ஆமென். சிங்கங்களின் வாயை கர்ச்சிக்கிற, நமக்கு எதிராய் பேசுகிற எரிச்சலுள்ள வாய்களை தேவன் அடைக்க செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஜாதிகளை நம்ம கீழ்ப்படுத்துவோம். ஜாதிகளை கீழ்ப்படுத்துவோன்னா ஜாதிகளை ஆண்டு கொண்டிருக்கிற, இப்போ கட்டி வைத்திருக்கிற வலு சர்ப்பத்தை நம்ம கீழ்ப்படுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. அவனுடைய பொல்லாங்களுடைய கிரியையை நம்ம கீழ்ப்படுத்துவோம். ஆமென். அப்பதான் நம்ம அந்த ஜாதிகளை நம்ம சுதந்திரிக்க முடியும். ஆமென். 91ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்ற வேத வசனம் இந்த வருஷம் நிறைவேறும். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தினாலே, நம்முடைய விசுவாசத்தினாலே அவனுடைய தலையை நசுக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அவனுடைய ராஜ்யங்களை ஜெயிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். அவனுடைய கிரியைகளை அழிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாலாவதாக, ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படி கோரேசுக்கு தேவன் உதவி செய்தார். ராஜாக்களுடைய இடைக்கட்டு அப்படின்னா, ஆமாம், அந்த பெல்ட் எது குறிக்குதுன்னா தைரியத்தை குறிக்கிறது. ஆமென், ஒரு வீரத்தை குறிக்கிறது. ஆமாம், தேவன் அவனுடைய இடைக்கட்டை அவிழ்க்க உதவி செய்வார்னா அவனுடைய தந்திரமான காரியங்கள், அவன் செய்கிற ஆலோசனைகள் எல்லாவற்றையும் தேவன் நிர்மூலமாக்குவார். நமக்கு எதிராக எழும்புகிற எல்லா தந்திரமான காரியங்களும் நிர்மூலமாக்கப்படும். ஆமென். அவன் தைரியமாய் இனி நமக்கு எதிராக எழும்ப போவதில்லை. இனி ஒரு கோலியாத்தை நீங்களும் நானும் பார்க்க போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கும் எனக்குள்ளும் கோரேசனுடைய ஆவியை தேவன் அனுப்பி இருக்கிறார். ராஜ்யங்களை ஜெயிக்கக்கூடிய ஆவியை அனுப்பி இருக்கிறார். ராஜாக்களுடைய இடைக்கட்டுகளை அவிழ்க்கக்கூடிய வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் முழங்கால் படியிடும் பொழுதெல்லாம் அவனுடைய இடைக்கட்டுகள் அவிழ்க்கப்படும். அவன் நடுங்க ஆரம்பிப்பான். அவனுடைய கோட்டை தகர்ந்து விழும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட பெரிய மகத்துவமான காரியங்களை தேவன் நமக்கு செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தையை ஆண்டவர் எப்படி ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆண்டவர் எனக்கு யோசுவா 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை ஆண்டவர் எனக்கு கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினார். அதை எடுத்து நீ வாசி அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தை வாசிக்கும் பொழுது என் இருதயம் சந்தோஷப்பட்டது. ஆமென். நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
கர்த்தராகிய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், அது 4வது வசனத்தில் எங்கேருந்து எங்கே வரைக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 5வது வசனத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னை மிகவும் தோற்றினது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. நான் ராஜாக்களுடைய இடைக்கட்டுகளை நான் அவிழ்ப்பேன். ஆனால் நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ உயிரோடு இருக்கும் நாள் அளவும் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. ஆமென். இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்க. நான் உயிரோடு இருக்கும் நாள் அளவும் ஒருவனும் என்னை எதிர்த்து நிற்பதில்லை. எந்த பிசாசு என்னை எதிர்த்து நிற்பதில்லை. எந்த ஜாதியும் என்னை எதிர்த்து நிற்பதில்லை. எந்த மனுஷனும் என்னை எதிர்த்து நிற்பதில்லை. எந்த வல்லமையும் என்னை எதிர்த்து நிற்பதில்லை. நான் பலம் கொண்டு திடமனதாயிருப்பேன். ஏனா இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ராஜாக்களுடைய இடைக்கட்டுகளை அவிழ்க்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். ராஜாக்களை கலங்க பண்ணுகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய இருதயத்தை கரைந்து போக பண்ணுகிறவர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 5வதாக, ஆமென், ஹல்லேலூயா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன் தெரியுமா? கோரேசுக்கு தேவன் கொடுத்த 5வது வாக்குத்தத்த வசனம், அவனுக்கு முன்பதாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும். ஆமென். கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. வாசல்கள் பூட்டப்படாது. தேவன் நமக்கென்று ஒரு வாசலை தேவன் திறந்திருக்கிறார். மனுஷன் அநேக வாசல்களை அடைப்பான். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஒரு வழியில் போய்விடக்கூடாதுன்னு சொல்லி அதற்கு தடையாக என்னெல்லாம் கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் மனுஷன் கொண்டு வருகிறதற்கு எத்தனிப்பான். ஆனால் ஆண்டவர் இந்த வருஷம் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நான் உனக்கு இதோ ஒரு திறந்த வாசலை உனக்கு நான் வைத்திருக்கிறேன். நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். உன் குடும்பத்துக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். உன் பிள்ளைகளுக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். உன் சபைக்கு நான் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அதை ஒருவனும் இனி பூட்ட முடியாது. அதை ஒருவனும் இனி பூட்ட முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. இதை வாசிக்க வாசிக்க நான் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தேன். ஆமென், ஹல்லேலூயா. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் என் நாமத்தை நீ மறுதலியாமல் சத்தியத்துக்காக நின்றபடியா. ஆமே, உன் சபைக்கு முன்பதாக நான் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். உன் சந்ததிக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். உன் குடும்பத்துக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். உன் ஊழியத்துக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதுவரைக்கும் எத்தனையோ பேர் பூட்ட எத்தனித்து அவர்கள் தோற்று போனார்கள். ஆமென், ஹல்லேலூயா. திறவுகோல் என்னிடத்தில் இருக்கிறது, கீ என்னிடத்தில் இருக்கிறது. நான் உனக்கு திறந்து வச்சிருக்கிற மகனே, உன் ஊழியத்துக்கு நான் திறந்து வைத்திருக்கிறேன். உன் குடும்பத்துக்கு உன் பிள்ளைகளுக்கு நான் திறந்து வைத்திருக்கிறேன். உன் சபைக்கு என்று நான் திறந்து வைத்திருக்கிறேன்.
இனி ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். அதனால நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ பெரிய காரியங்களை செய்வாய். நீ மென்மேலும் பலப்படுவாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம், உன்னிடத்துக்கு ஜாதிகளின் பலத்த சேனை கொண்டு வரும்படிக்கும் அவருடைய ராஜாக்களை அழைத்து வரும்படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் ஆசீர்வாதமாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 11வது வசனம் நமக்கு ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனம். ஜாதிகளின் பலத்த சேனை இந்த சபைக்கு கடந்து வருவதற்கு இந்த சபையினுடைய வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாதிருக்கும். அதை தான் நான் ஆண்டவரிடத்தில் நான் கேட்குறேன். எனக்கென்று ஒரு சபை இந்த தேசத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த சபை இரவும் பகலும் பூட்டப்படாதிருக்கும். பூட்டப்படாமல் இருக்குமானால் எனக்கு அந்த சபையை கொடுங்க. நீங்கள் எனக்கு பூட்டப்படுகிற சபை வேணாம் ஆண்டவரே, எனக்கு பூட்டுகிற சபை வேணாம் ஆண்டவரே. இரவும் பகலும் பூட்டப்படாதிருக்கிற சபை வேணும். இரவும் பகலும் ஆராதிக்கிற சபை வேணும். ஜனங்கள் ஜாதி ஜாதியாய் கோத்திரம் கோத்திரமாய் பற்பல பாஷைகள் பேசுகிறவர்களாய் சபைக்குள்ள அனுதினமும் அவர்கள் வரணும். அனுதினமும் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். அனுதினமும் ஞானஸ்நானம் எடுக்கணும். அனுதினமும் தேவனிடத்தில் அவர்கள் சேர்க்கப்படணும். பரலோக ராஜ்யத்துக்கு அவர்கள் பங்குள்ளவர்களாய் அவர்கள் மாறணும். பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததி எழுமணும் ஆண்டவரே. அதற்கு இரவும் பகலும் பூட்டப்படாதிருக்கிற ஒரு சபை இந்த தேசத்தில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் இந்த வார்த்தையை தேவன் நிலைப்படுத்துவார். அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய சொந்த கண்களை அதை காணும். அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்களை அதை காணும். தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் இந்த வருஷத்தில் தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன் தெரியுமா? உன் வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும். ஜாதிகள் கடந்து வருவதற்கு, ஆமென், நோய்வாய்ப்பட்டவர்கள் உன்னிடத்தில் கடந்து வருவதற்கு உன் வாசல்கள் பூட்டப்படாது. நீ எப்பவும் வாசல்களை திறந்து வைத்திருப்ப. பாவிகள் உன்னிடத்தில் வருகிறதற்கு, தேவைகள் உள்ளவர்கள் உன்னிடத்தில் வருகிறதற்கு, நசில் கொண்ட ஜனங்கள் உன்னிடத்தில் வருகிறதற்கு, திக்கற்ற பிள்ளைகள் உன்னிடத்தில் வருகிறதற்கு உன் வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும். நீ எப்பவும் நீ அந்த வாசல்களை திறந்து வைத்திருப்ப. உனக்கு நான் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாம். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எதனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னா, நான் அபிஷேகிக்கப்பட்டவன், உம்மாலே அபிஷேகிக்கப்பட்டவன். தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்னமே நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் அபிஷேகிக்கப்பட்டவன், நான் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவன். இந்த ஊழியத்துக்கென்று நீர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. இந்த ஊழியத்துக்கென்று நீர் என்னை அபிஷேகித்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அதனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அதனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆண்டவரே. ஆமென். நான் எதனால ஆசீர்வதிக்கப்பட்டவனா, நீங்க என் பக்கத்தில் இருக்கிறீங்க, நீங்க என் வலது பக்கத்தில் இருக்கிறீங்க, என் பக்கத்தில் நீங்க நிழலா இருக்கிறீங்க. ஆமே, என் பக்கத்தில் நீங்க எனக்கு அரணா இருக்கிறீங்க, என் தகப்பனா இருக்கிறீங்க, என் ராஜாவாய் நீர் என்னோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆமென். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் எதனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னா, நான் ஜாதிகளை கீழ்ப்படுத்துவதற்கென்று அழைக்கப்பட்டவன். ஜாதிகளை, ராஜாக்களை, ஜனங்களை கீழ்ப்படுத்துவதற்கென்று நான் அழைக்கப்பட்டவன் ஆண்டவரே. நான் எதற்காக அழைக்கப்பட்டவனா? ஆமென், ஹல்லேலூயா. ராஜாக்களை இடை கச்சைகளை அவிழ்க்கிறதற்கு நான் அழைக்கப்பட்டவன். ஆமென், ஹல்லேலூயா. இடைக்கட்டுகளை அவிழ்க்கிறதற்கு, ஆமென், அவருடைய தந்திரங்களை, அவருடைய யோசனைகளை, அவருடைய அதிகாரங்களை அவிழ்க்கிறதற்கு நான் அழைக்கப்பட்டவன். அவருடைய ராஜ்யங்களை அழிக்கிறதற்கு நான் அழைக்கப்பட்டவன். இந்த தேசத்தில் இருக்கிற விக்கிரக கோட்டையை விழத்தள்ளுவதற்கு நான் அழைக்கப்பட்டவன். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நான் அழைக்கப்பட்டவன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரிக்கிறோம். நான் எதனால நான் விசேஷித்தவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன்? எனக்கு முன்பதாக ஒரு திறந்த வாசல் இருக்கிறது.
அந்த திறந்த வாசனுடைய திறவுகோல் என் தேவனுடைய கரத்தில் இருக்கிற, மனுஷனுடைய கரத்தில் அல்ல, அந்த திறவுகோல் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. எனக்கு முன்பதாக அவர் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அதனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அதனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் ஜனமே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இந்த வார்த்தையை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்க. இந்த வீட்டில் போய் தியானிங்க. ஒவ்வொரு நாளும் இதை அறிக்கையிடுங்க. நான் அபிஷேகிக்கப்பட்டவன், அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார், அவர் ஜாதிகளை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவர், ராஜாக்களுடைய இடைக்கட்டுகளை கட்டவிழ்க்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு முன்பதாக திறந்த வாசல்களை இவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி அறிக்கையிட்டுக்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதை நீங்கள் காண்பீர்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென், ஸ்தோத்திர ராஜா. இப்பொழுது கூட நாம் கர்த்தருடைய பந்திக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். கர்த்தருடைய பந்தி மிகவும் பரிசுத்தம் உள்ளது. ஆமென். இது ஒரு சாதாரண பந்தி இல்லை, இது கர்த்தருடைய பந்தி. அவர் தன்னுடைய சரீரத்தை விட்டு கொடுத்தார், தன்னுடைய இரத்தத்தை நமக்காக அவர் சிந்தினார். இந்த பந்தியில் நாம் பங்கெடுக்கிறதுக்கு முன்பதாக நம்மை நாமே நிதானித்து பார்க்க கடவுள். இந்த பந்தியை நடத்தி தரும்படியாக பாஸ்டர் நேசன் அவர்களை நான் முன்பதாக அழைக்கிறேன். அவர்கள் நமக்கு இந்த பந்தியை நடத்தி தருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரேமாவில் இந்த வாக்குத்த தாரணத்தில் இருப்பதுக்கு ஆண்டு அதிகமாக சோத்திரிக்கிறேன். உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஆலயத்துக்கு ஒரு வாக்குத்தத்தையும் ஆலயத்தினுடைய ஊழியக்காரருக்கு ஒரு வாக்கையும் தேவன் கொடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ? லேவியராகம புஸ்தகம் ஒருத்தர் வாசிக்கலாம். 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் ஊழியக்காரருக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வசனம். பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்படாமலும் அவனுடைய தேவனுடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது. நான் கர்த்தர். இங்கிலீஷில் அழகான வசனம். வெதர் இஸ் இன் சாங்சுரி ஆர் அவுட் ஆஃப் சாங்சுரி, a crown of anointing will be there always. Praise the Lord. Hallelujah. சபைக்கான ஒரு வசனத்தை நான் சொல்லி பந்திக்காய் நாம் கடந்து போவோம். என்னாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆமென். இன்றைய தேவனுடைய வாக்குத்தத்த வசனத்தின்படி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பதே தேவனுடைய பிரியம். அனைவரையும் ஆசீர்வதிப்பதே தேவனுடைய பிரியம். ஹல்லேலூயா. தேவனுடைய பந்திக்கு நாம் கடந்து போவோம். யாவரும் கண்களை மூடுவோம். ஒரு விஷயம் கூட நாமே let us examine ourselves first. நம்மை நாமே சோதித்தறிவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை நினைவு கூறுவது இந்த பந்தியிலே பங்கு பெறுவது. ஆண்டவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் புசிப்பதும் பானம் பண்ணுவதுமே இந்த பந்தியானது. ஆண்டவர் எதற்காக ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, அவர் மரணத்தை நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்கள் 7 காரியங்களுக்காக தேவன் சிலுவையில் மரித்தார். இந்த நாளில் ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் சிந்திப்போம். நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ என்ன பாவம் செய்திருக்கிறோம்? பாவங்கள் தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நிச்சயத்துடன் நிற்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பந்தியில் பங்கு பெறலாம். நன்றாய் ஒரு விஷயம் நாம் யோசித்து பார்ப்போம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் நீள் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இனதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட கடவோம்.
யாவரும் கண்களை மூடி, இங்கே வைத்திருக்கிற அப்பம் தேவனுடைய சரீரமாயும் இங்கே வைத்திருக்கிற ரசம் தேவனுடைய இரத்தமாயும் தேவன் மாட்டி தரும்படியாய் நாம் ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசம் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் தேவரீர் பந்தியை ஆசீர்வதிக்க முடியாய் கரத்தில் கொடுக்குறோம். இங்கே வைத்திருக்கிற அப்பம் உம்முடைய சரீரம் ஐயா, இங்கே வைத்திருக்கிற ரசம் திராட்சை ரத்தமாய் மாறட்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் மாற்றி பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாவங்களிலிருந்து பரிசுத்தம் அடைய தேவன் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இயேசு தாமே அன்று காட்டிக்கொள்ள ராத்திரியில் அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைக்கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே அவர் பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பாடும்பொழுதெல்லாம் என்னை நினைக்கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்பொழுதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை நாம் தெரிவிக்கிறோம். பந்திக்கு ஆயத்தமாக இருக்குங்க, முன்னே வந்து பந்தியை பெற்றுக்கொள்ளலாம். இந்த கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்க தேவன் நமக்கு பாராட்டின அவருடைய இரக்கத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்தோம். இந்த வருஷத்தில் தேவன் நமக்கு அவருடைய சரீரத்தை பிட்டு அவருடைய இரத்தத்தை நமக்கு கொடுத்து ஜீவனை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு சுகத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு பலனை கொடுத்திருக்கிறார், ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமை இந்த வருஷம் முழுவதும் தேவன் நம்மை நடத்துவதற்கு அது போதுமானதாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அன்புள்ள பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்த ஆராதனையை நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வேத வார்த்தையின்படி இந்த வருஷத்தில் எங்களுடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் நீங்கள் புதியவைகளாய் மாற்றியிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பலவான் ஒவ்வொருத்தரும், ஆண்டவரே பலவீனன் ஒவ்வொருத்தரும் பலவான் என்று அறிக்கையிட பண்ணுவான் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே நீங்கள் நீதிமான்களாய் மாற்றியிருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்ற வேத வார்த்தையை நீர் எங்களுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். பாஸ்டர் சொன்னபடி ஆண்டவரே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். அதே வார்த்தையை நீங்கள் திரும்பியும் நீங்கள் உறுதிப்படுத்தின தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. இந்த வருஷத்தில் நம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்க போகிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம், விட்டு கொடுக்கிறோம். நீர் இந்த வருஷத்தில் எங்களிலே பலன் கொள்ளும், ஆளுகை செய்யும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமேடு பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் இந்த வருஷம் முழுவதும் நீடித்தும் நிலைத்தும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் பெரிய காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் இந்த சபைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் மென்மேலும் பலப்படும்படியாய் தேவன் இந்த வருஷத்திலே உதவி செய்வாராக. ஆமேன். God bless you.